குட் மார்னிங் மச்சான். குட் மார்னிங்டா. என்ன இவ்வளோ லேட்டு? சாரிடா, கிளம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, வேலைலாம் எப்படி போகுது? அதை நீங்கள் தான் சார் சொல்லணும். நான் என்னத்த சொல்ல, வந்தனக்கு கொடுத்த வேலைலாம் முடிஞ்சிச்சா? இதை நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். டேய் மச்சான், எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆக மாட்டேங்குதுடா. ஒர்க்கர்ஸ்னால் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். உன் கோவத்தெல்லாம் நீ அவங்கக்கிட்ட காமிச்சா? இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தது அவங்க. ஓகே ஓகே, காலையிலேயே கோவப்படாத. பி கூல். நான் பிருந்தா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க சொல்கிறேன். ம், அதுவும் நல்லதுதான். இங்கே பாருடா, அந்த வந்தனா இந்த ப்ராஜெக்ட் கரெக்டான டைம்க்கு சப்மிட் பண்ணலனா நான் ஹெட்டை மாற்றிடுவேன். அருள் வேண்டாம். அருள் இப்போதான் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணியிருக்கான். சரவணாவை நான் ப்ராஜெக்ட் ஹெட்டாக போட்டுருவேன். ஏன்டா? ஏன் வந்தனாவை பார்த்தா உனக்கு இப்படி கோவம் வருது? தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க ப்ராஜெக்டை முடிக்கிட்டோம். இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம இவ்வளோ அவசரப்பட்டா எப்படி? நீ ஏன்டா அவங்களுக்கு அவ்வளோ வக்காலத்து வாங்குற? இங்கே வேணா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கலாம். இது ஒன்றும் அவங்களுக்கு புது வேலை இல்லை இல்லையா? அதுவும் இல்லாமல் ப்ராஜெக்ட் மேனேஜர்னா சும்மாவா? கேட்ட சம்பளம் கொடுக்குறோம் இல்லை நம்ம? டேயப்பா சாமி, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. ஆளை விடுறியா? அவங்க முடிக்கலன்னா அப்புறமா பார்க்கலாம். சரி, நீ மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கோ. வெளியே போகிற வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறான்னு கூட. எனிதிங் பர்சனல்? உனக்கு தெரியாம என்னடா, ராக்கியை பார்க்க போயின்னு இருக்கோம். ஓ அப்படியா? சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் அப்படியே ஆஃபீஸ் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். எப்படிடா இருக்க? இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தானுங்கன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த கிருத்திகா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா? யார் நீங்களாம்? எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? டேய், இருடா கிருஷ், இரு, நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. என்னடா அவன் பிரச்சனை? எதுக்கு நீ இங்கே வந்து இருக்க? உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை. என் பெத்தவங்க கிட்டயே நான் சொல்லலை, உங்ககிட்ட சொல்லிடுவேனா? இதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல யாருங்க? எங்க குடும்ப விஷயத்துல தலையிட மூணாவது மனுஷன் நீங்க யாரு? ராக்கி, ரொம்ப ஓவரா போற நீ. நான் அப்படி தாண்டா பேசுவேன். இப்ப என்ன பண்ண முடியும் உங்களால? டேய், உன் கோவம் எனக்கு புரியுது. என்ன விஷயம்னு தெளிவா சொன்னா தானே ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்படி எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போற நீ? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். பிசினஸ் பண்ணணுமா, பணம் வேணுமா, எதுனாலும் சொல்லு. என்ன பிச்சை போடுறீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருங்க எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு? ராக்கி, அண்ணன் அப்படியெல்லாம் சொல்லாத, அப்புறமா அடி தடி ஆயிடும். யாரு? இவன் எனக்கு அண்ணனா? உன்னையே நான் அண்ணன்னு ஒத்துக்கல. இவன் யாரு? டாய், அட, சும்மா எதுக்கு இங்க வந்து இப்படி சீனை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களை யாரையாச்சும் கூப்பிட்டாங்களா? நான் உங்ககிட்ட பேச விரும்பல. வேலையை பார்த்துட்டு போங்க. நீ விரும்பலன்னா என்ன? நாங்க பேசுறத கேளு. ஜஸ்ட் லிசன் டு வாட் ஐ சே. கிருத்திகா உன்னை பார்க்க வந்தால, அவளுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறான்? தெரிஞ்சுனே கேட்குறானா, இல்லை என்கிட்ட போட்டு வாங்கணும்னு கேட்குறானா? என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லை. இல்லையே, அவ இங்கே வந்துட்டு போனதுலேருந்து சரியில்லையே. என்னமோ நடந்திருக்கு. என்ன? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறமா என்ன? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ராக்கி, தப்பு மேலே தப்பு பண்ணுற. எதுவாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லிடு. உனக்கு ஏன் அத்தையை பற்றியும் மாமா பற்றியும் நல்லா தெரியும் இல்லை? ஒன்றுன்னா அவங்க 9ன்னு வாங்க. என்ன பண்ண ஒழுங்கா சொல்லிடு. சண்டை போட்டிங்களா ரெண்டு பேரும்? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லடா. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. ஐ அண்ணா, எப்போ வந்தீங்க? இப்போதான்டா வந்தோம். மச்சான், என்னடா அண்ணனுங்க வந்திருக்காங்க, இப்படி வெளியவே நிக்க வச்சு பேசுற? வீட்டுக்குள்ள கூப்பிட்டுன்னு போக வேண்டியது தானே? அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா சமாதானம் ஆயிட்ட மாதிரி தெரியுது. மச்சான், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? டேய் டேவிட், சும்மா இருடா. அண்ணா, ஃபர்ஸ்ட் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போங்கண்ணே. இங்க இருந்து உருப்படியா ஒரு வேலையும் பண்ண மாட்டேன்றான்.
சரியா சாப்பிட மாட்டேன்றான், சரியா தூங்க மாட்டேன்றான். அதுலயும் இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு பாருங்க, உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான். அண்ணா, என்னமோ தெரியாம பண்ணிட்டான். நீங்க தான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். டே கவின், அது இல்லடா மச்சான். நீங்க பேசுறத பார்த்தா எல்லாம் சமாதானம் ஆன மாதிரி தெரியுது. அதான் என் பங்குக்கு நானும் அண்ணன்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றேனே. நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். சைலண்டா நின்னியனா போதும், எல்லாமே நானே பாத்துக்குவேன். நீ சும்மா இருடா. எத்தனை நாளைக்கு இப்படி தனியா இருப்ப? உன்னை பார்க்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அவன் ஏதோ கோவத்துல அப்படி கிருத்திகா கிட்ட நடந்துகிட்டான். ப்ளீஸ், நீங்க சமாதானம் ஆயிட்டீங்கல்ல? என்ன கோவத்துல கிருத்திகா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்? டேய், என்னடா சொல்ல வர? என்ன ஆச்சு உங்களுக்குள்ள? ஐயோ, இத பத்தி இவன் சொல்லலையா? நானே தான் உளறிட்டேனா? அண்ணா, அது ஒன்றும் ஒன்றும் இல்லைண்ணே. நீங்க எப்பவுமே சண்டை போடுவீங்கல்ல, அதை தான் சொன்னேன். டேய், எதையோ மறைக்கிற. ஒழுங்கா சொல்லிடு. இல்ல நடக்கிறதே வேற. டே மச்சான், காப்பாத்துடா. இப்ப எதுக்கு அவனை மிரட்டுறீங்க? அவன் என்னமோ ஏதோ நினைச்சுன்னு சொன்னான். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. டேய் டேவிட், இப்ப நீ மட்டும் சொல்லல, நாங்க விசாரிக்கிற விதமே வேற. ஐயோ அண்ணன், போலீஸ்க்கெல்லாம் போயிடாதீங்கண்ணே. முதலே நான் பயந்துன்னு இருக்கேன். நானே சொல்லிடுறேன். இவன் அன்னைக்கு கிருத்திகா வந்தால, அவகிட்ட இவன் தப்பா நடந்துக்கிட்டான்னு. நான் உனக்கு சொன்னேன் தான்டா. உனக்கு நேத்தே சொன்னேன் தானே, சம்திங் இஸ் ராங்னு. எனக்கு கிருத்திகாவை பார்த்தப்பவே என்னமோ நடந்திருக்குன்னு தெரியும். அதை அவ நம்ம கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் என்னடான்னா, பண்ண தப்புக்கு கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ணாம எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. டேய் டேய், ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. யார பத்தியும் எனக்கு அக்கறை இல்லை, காவலையும் இல்லை. ஒழுங்கு மரியாதைய வீட்டுக்கு வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாக்குற. அப்படி இல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லுவேன். நான் பண்ண மாட்டேன்னு நினைக்காத. ஐ வில் டூ இட். அண்ணா, அதெல்லாம் வேண்டாண்ணா. நான் அவன்கிட்ட பேசி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கணும். நடுடா போலாம். சாரிடா மச்சான், இந்த விஷயத்த நீ சொல்லிட்டு இருக்குவ, அதான் அவங்க உங்ககிட்ட சமாதானமா பேசுறாங்கன்னு நினைச்சேன்டா. சாரிடா. அவனை முறைச்சி எந்த யூஸும் இல்லடா. உங்க அண்ணன் சொன்னதை யோசிச்சு பாரு. அத்தை, ஸ்ரீ பாப்பா, காஃபி கொடுக்கவா? இல்லை, வேண்டாம் அத்தை. அத்தை, ஐம் சாரி. இது என்ன புதுசா சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்லை, நேற்று உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேனே, அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சாரி அத்தை. உங்கள் பையன் மேலே இருந்த கோபத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன். பரவாயில்ல ஸ்ரீ, அதனால என்ன? யாரு? ஏன் மருமக தானே. ரொம்ப வருத்தப்பட்டீங்களா? சேச்சே, என் பொண்ணாக இருந்தா இப்படி தான் வருத்தப்படுவேனா? எப்படியோ நீ என்கிட்ட வந்து பேசுவேன்னு தெரியும். சாரி அத்தை, இன்னொரு முறை இப்படியெல்லாம் நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். அட, இதையே எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு. சரி, காஃபி தரேன், குடிச்சிக்கோ. கிருஷ் இன்னைக்கு ஏதோ ஆஃபீஸில் இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குன்னு காலையிலேயே போயிட்டான். தெரிஞ்சிச்சு. காலையில் ஏஞ்சிக்கிறப்ப பக்கத்தில் ஆள் இல்லை. உன்கிட்ட சொல்லலையா? இல்லை அத்தை, சொன்னால் விட மாட்டேன்னு தெரியும், அதான் சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்ல பொண்ணு போ. இதா காஃபி. ஸ்ரீ, காஃபி குடிச்சுனே கொஞ்சம் கிருத்திகாவை எழுப்புறியா? அவன் இன்னும் ஏஞ்சிக்கவே இல்லை, ராத்திரி கூட சரியாக சாப்பிடல. அப்போ இந்த காஃபியை கிருத்திகாக்கே கொடுத்துட்டு வரட்டா? வேண்டாண்டா, நீ குடி. நான் வேறு காஃபி தரேன், கொடுக்குவேன். இருக்கட்டும் அத்தை, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே குடிக்கிறோம். அவளை என்ன ஏதுன்னு பார்த்துன்னு வரேன். சரி, அங்கேயும் போய் சண்டை போடாத அத்தை. சரி சரி, போய் பார்த்துன்னு வா. வாங்க சம்பந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எனக்கு தெரியும் சம்பந்தியம்மா,
நீங்கள் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் நான் சொன்ன விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு உடனே வந்துடுவீங்கன்னு தெரியும். இங்கே பாருங்க அங்கிள், எங்கள் அத்தை ஒன்றும் சந்தோஷப்பட்டு வரல. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்கள் கூடவே மோனிஷாவை அனுப்பி வைக்கணுமா? உடனே அனுப்பி வைக்கிறேன். ஆமாம், மாப்பிள்ளை ஏன் வரல? அவனுக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லையா. என்னது, வரத்துக்கு விருப்பம் இல்லையா? இவெல்லாம் ஒரு ஆளா? இங்கே பாருங்கம்மா, என் பையனை இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. என்ன அவன்லாம் ஒரு ஆளான்றீங்க? ஆமாம் பின்ன, பொண்டாட்டி மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சும் வராமல் இருக்கானே, அவன்லாம் ஒரு ஆளா? தப்பா நினைச்சுக்க கூடாது பெரியம்மா. அவனுக்கு பிடிக்கல, அதான் வரல. என்னத்தை பிடிக்கல? இந்தோ இந்த அம்மாவும் உங்கள் மாப்பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கினாங்களே, குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு. இப்போ மாசமாக இருக்கால்ல, ஃபஸ்ட்டு அவன் தானே ஓடி வரணும். ஏன் வரல? பிரச்சனையே அதுதானே. என்னது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என் பேத்தி மாசமாக இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சா இப்போ? அது இல்லம்மா, மாசமா இருக்கிறது பிரச்சனை இல்ல. இப்ப என் மாப்பிள்ளைக்கு மாசமா இருக்காங்களே, அதுல தான் ஒரு டவுட். டவுட்டா? என்ன டவுட்? என்ன பேச்சு இதெல்லாம்? ஆமாங்க சார், என் மாப்பிள்ளைக்கு ஒரு டவுட். இந்த குழந்தையோட அப்பா அவன்தானா இல்ல? டேய், டேய், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? என்னடா சொன்ன? ஏண்டா ஏன் பொண்ணைய தப்பா பேசுற? நம்ம பொண்ணை பற்றி தப்பாக பேசினா அவன் வாயிலே போடுறானால. எவ்வளவு தைரியம் இருக்கும்டா உனக்கு? ஏன் பொண்ணை பத்தி தப்பா பேசுறியா? என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குடா? நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்னம்மா, நீ எல்லாம் ஒரு மாமியாரா? உன் வீட்டு மருமகளை பத்தி அவ்வளோ கேவலமா பேசுறா? பார்த்தன சும்மா இருக்கிறீங்க? என் தம்பி என்ன தப்பா பேசிட்டான்? உன் பொண்ணு என்ன என் பையனை மட்டும்தான் விரும்பினாளா? இதுக்கு முன்னாடி ஒருத்தனை விரும்பி அவன் கூட கல்யாணம் பண்ணிக்க போல? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. என் பொண்ணு உன் பையனுக்கு உண்மையா இருந்திருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அப்படிதான் என் பேசுவேன். இங்கே பார்த்துக்கோ, என் வீட்டோட மருமக இவ தான். இங்கே உட்காந்து இருக்காளே ஸ்வேதா, இவ தான் என் வீட்டு மருமக. இவளுக்கும் தமிழுக்கும் தான் இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆக போகுது. உன் பொண்ணை இதுலேருந்து ஒதுங்க சொல்லு. என் பையன் இனி உன் பொண்ணை தேடி வரமாட்டான். இவ்வளோ இவ்வளவு நடந்த அப்புறமும் உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணை அனுப்புவோன்னு நினச்சியா? இங்கே பாரு, உன் பையனே வந்து என் பேத்தி காலில் விழுந்தாலும் சரி, இனி என் பொண்ணு உன் வீட்டுக்கு ஒரு நிமிஷம் கூட வந்து அங்கே இருக்க மாட்டா. முதல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. இனி என்ன நம்மளுக்கு இங்கே வேலை? வாங்க போகலாம்.